கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் கூட நாம் அப்போஸ்தலர் 22ஆம் அதிகாரத்தை தியானிக்க போகிறோம். நாம் ஜெபித்து தியானிப்போம். அன்புள்ள தேவனே, இந்த நேரத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்முடைய சத்திய ஆவியானவர் ஆண்டவரே, உங்கள் வேதத்தில் உள்ள ரகசியங்களை ஆழங்களை எங்களுக்கு வெளிப்படுத்தி கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். முதலாம் வசனம். சகோதரரே, பிதாக்களே, நான் இப்பொழுது உங்களுக்கு சொல்ல போகிற நியாயங்களுக்கு செவி கொடுப்பீர்களாக என்றான். அவன் எபிரேய பாஷையிலே தங்களுடனே பேசுகிறதை அவர்கள் கேட்டபொழுது அதிக அமைதலாய் இருந்தார்கள். அப்பொழுது அவன், இங்கே நம்ம பார்த்தோம் அப்படின்னா, முந்தின அதிகாரத்தில் அப்போஸ்தலனாகிய பவுலை ஒரு கூட்டத்தார் எருசலேம் பட்டணத்திலே அவர்கள் கலவரத்தை உண்டாக்கி அவரை கொலை செய்யும்படி பிடித்து வைத்திருந்தார்கள். அப்போ அவரை அடித்தார்கள். அப்போ அந்த சேனாதிபதி அவரை கூட்டி கொண்டு போனது. இராணுவ வீரர்கள், அவங்களுடைய அதிபதிகள் அப்போஸ்தலனாகிய பவுலை கோட்டைக்குள் கூட்டி கொண்டு போனார்கள். நான் யூதன், சிலிசியா நாட்டில் உள்ள தர்சு பட்டணத்திலே பிறந்து இந்த நகரத்திலே கமாலியேலின் பாதத்தருகே வளர்ந்து முன்னோர்களுடைய வேத பிரமாணத்தின்படியே திட்டமாய் போதிக்கப்பட்டு இன்றைய தினம் நீங்கள் எல்லாரும் தேவனை குறித்து வைராக்கியம் உள்ளவர்களாய் இருக்கிறது போல நானும் வைராக்கியம் உள்ளவனாய் இருந்தேன். இந்த வசனத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அவர் இயேசு கிறிஸ்து அவருடைய வாழ்க்கையிலே இடைப்படுவதற்கு முன்பாக அவர் எப்படிப்பட்டவராய் இருந்தார். இப்பொழுது அவரை எதிர்க்கிற அந்த யூதர் கூட்டத்தார் அவங்க நியாயப்பிரமாணத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்தவர்கள். அப்போ அதை குறித்து தான் அவர் சொல்லுகிறார். அவர் என்ன சொல்றாரு? நானும் யூதன். அப்புறம் அவருடைய பிறப்பிடத்தை சொல்லுகிறார். அப்போ சிலிசியா நாட்டில் உள்ள தர்சு பட்டணம், இப்போ இருக்கிற துருக்கி நாடு, அதுல உள்ள தர்சு பட்டணத்துல நான் பிறந்தேன். அப்புறம் இந்த நகரத்திலே, அப்போ எருசலேம்ல நான் கமாலியேல் என்கிறவர் ஒரு போதகர், ரபி என்று அழைக்கப்பட்ட ஒரு நபர், நியாயப்பிரமாணத்தை போதித்த ஒரு நபர். அப்போ அவருடைய பாதத்தருகே நான் வளர்ந்தேன். முன்னோர்களுடைய வேத பிரமாணத்தின்படியே திட்டமாய் போதிக்கப்பட்டு, அப்போ சகலமும் அந்த நியாயப்பிரமாணம் முழுக்க சரியான விதத்திலே நான் கற்றுக்கொண்டேன் அப்படின்னு அவர் குறிப்பிடுறார். இன்றைய தினம் நீங்கள் எல்லாரும் தேவனை குறித்து வைராக்கியம் உள்ளவர்களாய் இருக்கிறது போல நானும் வைராக்கியம் உள்ளவனாய் இருந்தேன். நான் இந்த மார்க்கத்தாராகிய புருஷரையும் ஸ்திரீகளையும் கட்டி சிறைச்சாலைகளில் ஒப்புவித்து மரண பரியந்தம் துன்பப்படுத்தினேன். அப்போ அவர் வைராக்கிய வாஞ்சை உள்ளவராய் என்னென்ன காரியங்கள் பண்ணார் அப்படிங்கிறத எடுத்து சொல்றார். அப்போ இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களை நான் என்ன பண்ணேன்? சிறைச்சாலையில் அவங்கள கட்டி அவங்கள சிறைச்சாலையில் ஒப்புவித்தேன். மரண பரியந்தம் அவங்கள நான் துன்பப்படுத்தினேன். அதற்கு பிரதான ஆசாரியரும் மூப்பர் யாவரும் சாட்சி கொடுப்பார்கள். அவர்கள் கையிலே நான் சகோதரருக்கு நிருபங்களை வாங்கி கொண்டு தமஸ்குவில் இருக்கிறவர்களும் தண்டிக்கப்படும்படிக்கு அவர்களை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வரும்படி அவ்விடத்திற்கு போனேன். அப்போ தமஸ்குவில் இருந்த சீஷர்களை, அவர்களையும் யார் யார் கர்த்தரை விசுவாசிக்கிறார்களோ அவர்களையும் கட்டி இங்க எருசலேமுக்கு கூட்டி கொண்டு வரும்படிக்கு தான் அவர் போறார். அப்போ தமஸ்கு சிரியா நாட்டினுடைய தலைநகரம். அப்போ அதை குறித்து அவர் சொல்றார். போகும்போது, அப்படி நான் பிரயாணப்பட்டு தமஸ்குவுக்கு சமீபமான போது மத்தியான வேளையிலே சடுதியாய் வானத்திலிருந்து பேரொளி உண்டாகி என்னை சுற்றி பிரகாசித்தது. நான் தரையிலே விழுந்தேன். அப்பொழுது, சவுலே சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய்?
என்று என்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டேன். அதற்கு நான், ஆண்டவரே, நீர் யார் என்றேன். அவர், நீ துன்பப்படுத்துகிற நசரேயனாகிய இயேசு நானே என்றார். என்னுடனே கூட இருந்தவர்கள் வெளிச்சத்தைக் கண்டு பயமடைந்தார்கள். என்னுடனே பேசினவருடைய சத்தத்தையோ அவர்கள் கேட்கவில்லை. அப்போ அந்த தமஸ்குவுக்கு போகிற வழியிலே இயேசு கிறிஸ்து எப்படியாக அவரை சந்தித்தார், அவருக்குள் உண்டான காரியங்கள், நடந்த காரியங்களை அவர் விவரித்து அவங்களுக்கு சொல்றார். வெளிப்படையாய் பேசுகிறார், அவருடைய சாட்சியை பகிர்ந்து கொள்கிறார். அப்பொழுது நான், ஆண்டவரே, நான் என்ன செய்ய வேண்டும் என்றேன். அதற்கு கர்த்தர், நீ எழுந்து தமஸ்குவுக்கு போ, நீ செய்யும்படி நியமிக்கப்பட்டதெல்லாம் அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார். அப்போ இங்கே கர்த்தர் அவரோடு பேசின காரியம், இவர் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்ட பொழுது கர்த்தர் என்ன சொல்றாரு, நீ தமஸ்குவுக்கு போ, நீ செய்யும்படி நியமிக்கப்பட்டதெல்லாம் அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார். நாம் கர்த்தருக்கென்று அவருடைய சித்தத்திற்கு நம்மளை நாம் ஒப்பு கொடுக்கும் பொழுது தேவ நாமம் நம்மளுடைய வாழ்க்கையிலே மகிமைப்படும். அந்த ஒளியின் மகிமையினாலே நான் பார்வையற்று போனபடியினால் என்னோடு இருந்தவர்களால் கைலாகு கொடுத்து வழிநடத்தப்பட்டு தமஸ்குவுக்கு வந்தேன். அப்போ கர்த்தர் தன்னுடைய வாழ்க்கையிலே நடப்பித்த அந்த ரட்சிப்பின் அனுபவத்தை அவர் மிகவும் விளக்கி சொல்லுகிறார். அப்போ அந்த ஒளியின் மகிமையினால் என்ன ஆச்சு, அவருக்கு பார்வையற்று நான் போயிட்டேன். அப்போ என் கூட இருந்தவங்க தான் எனக்கு கைலாகும்னா 2 தோள்பட்டையும் கீழே கைகளுக்கு அக்கள் கீழே கைப்பிடிச்சு என்னை கூட்டிட்டு வந்து என்ன பண்ணாங்கன்னா, தமஸ்குவுக்கு நான் வந்தேன். அதுக்கப்புறம் அப்பொழுது வேத பிரமாணத்தின்படியே பக்தியுள்ளவனும் அங்கே குடியிருக்கிற சகல யூதராலும் நல்லவன் என்று சாட்சி பெற்றவனுமாகிய அனனியா என்னும் ஒருவன் என்னிடத்தில் வந்து நின்று, சகோதரனாகிய சவுலே, பார்வை அடைவாயாக என்றான். அந்நேரமே நான் பார்வையடைந்து அவனை ஏறிட்டு பார்த்தேன். இங்கு தமஸ்கு பட்டணத்திலே இருந்த ஒரு தேவ மனிதன் அனனியாவை கொண்டு கர்த்தர் செய்த காரியங்களை அவர் சொல்லுகிறார். என்னன்னா, அனனியாவை குறித்து ஒரு நற்சாட்சி இங்க எழுதப்பட்டிருக்கு. என்னன்னா, வேத பிரமாணத்தின்படியே பக்தியுள்ளவனும். அப்போ இவங்க பவுல இவர் வேத பிரமாணங்களை கைக்கொள்ள மாட்டேங்கிறார், அல்லது அவர் போற இடங்கள்ல புறஜாதியார்ட்ட வேத பிரமாணத்தை குறித்த அந்த முக்கியத்துவம் அவர் அறிவிக்க மாட்டேங்கிறார் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க பவுல் மேல. அப்போ அவர் சொல்றாரு, அனனியா வேத பிரமாணத்தின்படி பக்தியுள்ளவர், அப்புறம் அங்கே குடியிருக்கிற சகல யூதராலும் நல்லவன் என்று சாட்சி பெற்றவன். அப்போ ஒரு நற்சாட்சி அனனியாவை குறித்து அங்க இருந்தவர்களிடம் இருந்தது. அப்போ அப்படிப்பட்ட அனனியா என்கிறவர் அவர் என்னிடத்தில் அவர் என்ன பண்ணாரு, சகோதரனாகிய சவுலை பார்வை அடைவாயாகன்னு சொன்ன உடனே, அந்நேரமே, அப்பொழுதே நான் பார்வை அடைந்தேன். அப்போ அனனியாவுடைய வார்த்தையிலே, அந்த தேவ மனிதனுடைய வார்த்தையிலே தேவன் அதிகாரத்தை கொடுத்திருந்தார். அவர் சொன்ன அந்த நிமிடமே, அந்த நேரமே ஒரு அற்புதம் நடக்கிறது. சவுலுடைய கண்கள் திறக்கப்படுகிறது. அப்போ நம்ம வாழ்க்கையிலும் நிச்சயமாகவே அனனியா தெய்வ சமூகத்திலே அதிகமாய் காத்திருக்கக்கூடிய ஒரு தெய்வ மனிதன். அதனால்தான் அவருடைய வார்த்தையிலே தெய்வ மகிமை வெளிப்பட்டது. அப்பொழுது அவன், நம்முடைய முன்னோர்களின் தேவனுடைய திருவுளத்தை நீ அறியவும், நீதிபரரை தரிசிக்கவும், அவருடைய திருவாய் மொழியை கேட்கவும் அவர் உன்னை முன்னமே தெரிந்து கொண்டார். அப்போ கர்த்தர் இங்க சவுல்கிட்ட என்ன செய்யணும், சவுல் அவர்கிட்ட கேட்டாரு தமஸ்கு ரோட்ல என்ன செய்யணும். அப்போ கர்த்தர் சொல்றாரு, நீ தமஸ்குவுக்கு போ, அங்க அறிவிக்கப்படும். அப்போ அதை தான் இங்க அனனியான்கிற ஊழியக்காரர் மூலமாய் பேசுகிறார். என்னன்னா, நம்முடைய முன்னோர்களின் தேவனுடைய திருவுளத்தை நீ அறியவும்,
அப்போ தேவனை குறித்த அறிவு உனக்கு உண்டாகவும், அதுக்கப்புறம் நீதிபரரை தரிசிக்கவும். அப்போ அ பவுலுடைய வாழ்க்கையில் இருந்த தேவனுடைய தெரிந்து கொள்ளுதலை மிகவும் விளக்கி சொல்லுகிறார். கர்த்தரை வந்து நீ தரிசிக்கவும், அதுக்கப்புறம் அவருடைய திருவாய் மொழியை கேட்கவும். அப்போ அவருடைய வார்த்தைகள், ஜீவன் உண்டாக்குகிற வார்த்தைகளை, அவர் வாயிலிருந்து வந்த வார்த்தைகளை நீ கேட்கணும். அதுக்கப்புறம் இதற்காக தான் அவர் முன்னமே உன்னை தெரிந்து கொண்டார். நீ கண்டவைகளையும் கேட்டவைகளையும் குறித்து சகல மனுஷருக்கு முன்பாக அவருக்கு சாட்சியாய் இருப்பாய். அப்போ இன்னொரு காரியத்தையும் சொல்றாரு. நீ கண்டது, கேட்டது, இப்போ அ அது எல்லாத்தையும் நீ என்ன பண்ணுவ? சகல மனுஷருக்கும் நீ சாட்சியாய் இருப்பாய். அதை குறித்து நீ பேசுறது. அப்போ இந்த காரியம் இப்போ நடந்துட்டுருக்கு. அவர் தன்னை குறித்த சாட்சி, அவர் வாழ்க்கையில் கர்த்தர் இடைப்பட்ட விதம், எல்லாவற்றையும் அந்த யூதர் கூட்டத்துக்கு, அவருக்கு எதிர்த்து வந்த யூதர்களுக்கு அவர் அதை விளக்கி எடுத்து சொல்லிட்டு இருக்கிறார். சாட்சி சொல்லிட்டு இருக்கிறார். இப்பொழுது நீ தாமதிக்கிறது என்ன? நீ எழுந்து கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு ஞானஸ்நானம் பெற்று உன் பாவங்கள் போக கழுவப்படு என்றான். அப்போ அனனியா சொன்ன காரியத்தை சொல்றாரு. நீ ஏன் தாமதிச்சுட்டு இருக்கிற? நீ வந்து என்ன பண்ணு? கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு ஞானஸ்நானம் பெற்றுக்கொள். அப்போ உன் பாவங்கள் போக கழுவப்படு அப்படின்ட்டு அனனியா சொன்னதை அவர் சொல்றார். பின்பு அதை அவர் கீழ்ப்படிந்து, அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னா, பின்பு நான் எருசலேமுக்கு திரும்பி வந்து தேவாலயத்திலே ஜெபம் பண்ணி கொண்டிருக்கையில் ஞான திருஷ்டி அடைந்து அவரை தரிசித்தேன். அப்போ அவர் கர்த்தரை தரிசிக்கிறதற்காக அவர் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறாருன்ட்டு அனனியா என்கிற ஊழியக்காரர் சொன்னார் இல்லையா? அந்த காரியம் அவருடைய வாழ்க்கையிலே அந்த எருசலேம் தேவாலயத்தில் அவர் நடக்குது. அவர் ஜெபிக்கும் பொழுது கர்த்தரை தரிசிக்கிறார். அவர் என்னை நோக்கி, நீ என்னை குறித்து சொல்லும் சாட்சியை இவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆதலால் நீ தாமதம் பண்ணாமல் சீக்கிரமாய் எருசலேமை விட்டு புறப்பட்டு போ என்றார். அப்போ கர்த்தர் தரிசனமாகி பவுலுக்கு ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். என்னன்னா, நீ சொல்ற சாட்சியை இங்கே உள்ள எருசலேமில் உள்ளவர்கள் கேட்க மாட்டாங்க. அதனால நீ என்ன பண்ணு, தாமதம் இல்லாம இந்த இடத்த விட்டு போ. சீக்கிரமாய் எருசலேமை விட்டு புறப்பட்டு போ அப்படின்ட்டு கர்த்தர் பவுலுக்கு ஆலோசனை கொடுக்கிறார். 19ஆம் வசனம். அதற்கு நான், ஆண்டவரே, உம்மிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவர்களை நான் காவலில் வைத்து ஜெப ஆலயங்களிலே அடித்ததையும் உம்முடைய சாட்சியாகிய ஸ்தேவானுடைய இரத்தம் சிந்தப்படுகிற போது நானும் அருகே நின்று அவனை கொலை செய்வதற்கு சம்மதித்து அவனை கொலை செய்தவர்களின் வஸ்திரங்களை காத்து கொண்டிருந்ததையும் இவர்கள் அறிந்திருக்கிறார்களே என்றான். அப்போ பவுல் வந்து இயேசு கிறிஸ்துட்ட தன்னுடைய பழைய வாழ்க்கையிலே அவர் செய்த காரியங்கள், அவருக்குள் ஒரு குற்ற உணர்வு இருந்திருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். அதை வந்து அதை அவருக்குள்ளே வைத்து கொண்டிராமல் அவர் கர்த்தர்ட்ட அதை வெளிப்படுத்தி இருக்கிறார். அதை இங்க சாட்சியா சொல்றார். அவர் கர்த்தரை அறிவதற்கு முன்பாக, கர்த்தர் அவருடைய வாழ்க்கையில் இடைபடுவதற்கு முன்பாக, அறியாமை நிமித்தம் அவர் செய்த காரியங்கள், கர்த்தரை விசுவாசித்தவர்களை அவர் துன்புறுத்தினது, ஸ்தேவானை கொலை செய்தது, அதற்கு வந்து இவர் சம்மதம் கொடுத்ததினால்தான் அந்த காரியம் நடந்திருக்குது. அப்போ அதை அவர் சொல்றார், ஆண்டவர்ட்ட சொல்றார். அப்போ சொல்லும்போது கர்த்தர் எப்படியாக அதற்கு பதில் கொடுக்கிறார்னா, அதற்கு அவர், நீ போ, நான் உன்னை தூரமாய் புறஜாதிகளிடத்திலே அனுப்புவேன் என்று சொன்னார் என்றான். அப்போ கர்த்தர் அவருக்கு கொடுத்த பதில் என்னன்னா, சரி நீ போ, நான் வந்து என்ன பண்றேன், உன்னைய தூரமாய் புறஜாதிகளிடத்திலே நான் அனுப்புவேன் அப்படின்னு அவர் ஒரு பவுலை பலப்படுத்துவதையும் ஆறுதல் படுத்துவதையும், அவரை மறுபடியுமாக அவர் குற்றம் சாட்டல. அப்போ நமக்குள் இருக்கிற குற்ற உணர்வுகள் அல்லது பழைய காரியங்கள், நாம் மனம் திரும்பின பின்பும் நமக்குள் குற்ற உணர்வுகள் வருமானால் அதை கர்த்தரிடம் போய் நாம் அறிக்கை செய்ய வேண்டும். அதை அவர் அறிந்திருக்கிறார். ஆனாலும் நாம் அறிக்கை செய்யும் பொழுது அதற்கான பதில், அந்த குற்ற உணர்வை விட்டு நாம் எப்படியாக வெளியே வருவது, அவர் கொடுக்கிற பதில், அவர் நமக்கு கொடுக்கிற மறு உத்தரவு அந்த குற்ற மனசாட்சியிலிருந்து நம்மளை விடுவிக்கக்கூடியதா இருக்கும். அடுத்ததாக இதோட பவுலின் சாட்சி முடிகிறது.
அடுத்த காரியங்கள் அவருக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். இந்த வார்த்தை வரைக்கும் அவனுக்கு செவி கொடுத்தார்கள். பின்பு இப்படிப்பட்டவனை பூமியிலிருந்து அகற்ற வேண்டும். இவன் உயிரோடு இருக்கிறது நியாயம் அல்லவென்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னார்கள். அப்போ இதுவரைக்கும் அவர் சொன்ன சாட்சிய கவனிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இவர வந்து கொலை செய்யணும். இவர் உயிரோடு இருக்கக்கூடாது. பூமியில இருக்கக்கூடாது அப்படின்னு பயங்கரமா அந்த கூட்டத்தார் சத்தம் போடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா, இவ்விதமாய் அவர்கள் கூக்குரலிட்டு தங்கள் மேல் வஸ்திரங்களை எறிந்துவிட்டு, ஆகாயத்திலே புழுதியை தூற்றிக் கொண்டிருக்கையில், அப்போ இதை அவங்களுக்கு பவுலின் மீது இருந்த அந்த மூர்க்கமும், கோபமும் அவங்க எப்படி வெளிப்படுத்துறாங்க அப்படின்னா, அவங்க மேல் வஸ்திரங்கள என்ன பண்ணாங்களாம், தூக்கி எறிந்தாங்களாம். அது மட்டும் இல்லாம ஆகாயத்தில என்ன பண்ணாங்களாம், புழுதியை தூற்றி கொண்டாங்களாம். தூக்கி மண்ண தூக்கி மேல வீசுறாங்க, ஆகாயத்தில. அத பார்த்துட்டு அப்புறம் என்ன நடக்குதுன்னா, சேனாபதி அவனை கோட்டைக்குள்ளே கொண்டு வரும்படி கட்டளையிட்டு, அவர்கள் அவனுக்கு விரோதமாய் இப்படி கூக்குரலிட்ட முகாந்திரத்தை அறியும்படிக்கு அவனை சவுக்கால் அடித்து விசாரிக்க சொன்னார். நம்ம எல்லாருமே அறிந்திருப்போம். நம்ம ஊர்லயே ஏதாவது குற்றவாளி அப்படின்னு ஒருத்தர சொன்னாங்கன்னா, காவலர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அல்லது ஒருத்தவங்கள குற்றவாளின்னு சந்தேகிக்கிறாங்கன்னா, காவலர்கள் வந்து அவங்கள கூட்டிட்டு கொண்டு போய் அவங்கள துன்புறுத்துவாங்க. உண்மைய அவங்க சொல்லணும். அவங்க குற்றம் செஞ்சிருந்தாங்கன்னா, அத ஒத்துக்கணும். ஆமா நான் இந்த குற்றத்த பண்ணேன். அப்போ இதே காரியத்த தான் அந்த சேனாபதி பண்றார். சேனாபதினா கட்டளை கொடுக்கிறவர். அந்த வீரர்களுக்கு, ராணுவ வீரர்களுக்கு கட்டளை கொடுக்கிறவர். அப்போ அவர் என்ன கட்டளை கொடுத்தாருன்னா, ஆ பவுலை அந்த கோட்டைக்குள் கொண்டு வரும்படி கட்டளை கொடுத்துட்டு, இப்படி அவங்க கூக்குரலிட்டது நிமித்தம், எதனால என்ன குற்றச்சாட்டு இவர் மேல வைக்கிறாங்க? என்ன தவறு பவுல் செஞ்சாரு? அதுக்கான முகாந்திரம் என்னன்னு அறியும்படிக்கு பவுல என்ன பண்ண சொல்றாரு? சவுக்கால் அடித்து விசாரிக்க சொல்றார். அந்தபடி அவர்கள் அவனை வாரினால் அழுந்த கட்டும்போது, பவுல் சமீபமாய் நின்ற 100க்கு அதிபதியை நோக்கி, ரோமனும் நியாயம் விசாரிக்கப்படாதவனுமாய் இருக்கிற மனுஷனை அடிக்கிறது உங்களுக்கு நியாயமா என்றான். 100க்கு அதிபதி அதை கேட்டு சேனாபதியினிடத்திற்கு போய் அதை அறிவித்து, நீர் செய்ய போகிறதை குறித்து எச்சரிக்கையாயிரும். இந்த மனுஷன் ரோமன் என்றான். அப்போ இங்க என்ன நடக்குது அப்படின்னா, அவரை வந்து ச சவுக்கால் என்ன பண்றாங்கன்னா, அ அடிப்பதற்காக அவரை வாரினால் அழுந்த கட்டுறாங்க. அந்த அடிக்கும் முன்பாக. அந்த நேரத்துல பவுல் வந்து என்ன பண்றாரு, 100க்கு அதிபதின்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும். 100 வீரர்களுக்கு தலைவன். அதிபதி, தலைவராய் இருக்கக்கூடியவர். அவர் வந்து பக்கத்துல நிக்கிறார், பவுல் பக்கத்துல. அப்ப அவர்ட்ட பார்த்து கேட்கிறார் ஒரு கேள்வி. என்ன கேள்வின்னா, "நான் வந்து ரோமன். நான் வந்து ஆ நியாயம் விசாரிக்கப்படல. அப்படி இருந்து நீங்க அடிக்கிறது நியாயமான காரியமா?" ஏன்னா, ரோமர்களே என்ன பண்ண மாட்டாங்கன்னா, இந்த அ சவுக்கால் அடிக்கிற காரியம் வந்து ரோமர் அல்லாத குற்றவாளிகளுக்கு தான் குடுப்பாங்க. அந்த சவுக்கடி கொடுக்கிறது நிமித்தம் அவங்க அ மரித்து கூட போகலாம். அப்போ நியாயமாய் ரோமராய் இருக்கிறவர்களுக்கு இந்த சவுக்கடி கிடையாது. ஆனா, இவங்க வந்து நியாயம் இல்லாத ஒரு காரியத்த பவுலுக்கு செய்றாங்க. அதனால தான் அவர் வந்து கேள்வி கேட்கிறாரு. அப்போ இத வந்து இவர் இந்த 100க்கு அதிபதி என்ன பண்றாருன்னா, சேனாபதிட்ட போய் சொல்றாரு. பவுல் கேட்ட காரியத்த. அப்போ நீங்க செய்ய போற காரியத்துக்கு எச்சரிக்கையா இருங்க. ஒரு எச்சரிப்பையும் அந்த சேனாபதிக்கு சொல்றார். இந்த மனுஷன் வந்து ரோமன் அப்படின்னு. அப்பொழுது சேனாபதி பவுலினிடத்தில் வந்து, "நீ ரோமனா? எனக்கு சொல்" என்றான். அதற்கு அவன், "நான் ரோமன் தான்" என்றான். அப்ப அவர் திரும்பியும் உறுதிப்படுத்திக்கிறார். பவுல் வந்து ரோமனா அப்படின்ட்டு அவரே நேரடியா வந்து கேட்டு, ஆமான்ட்டு இவரு பவுல் சொல்றாரு. சேனாபதி பிரதியுத்தரமாக, "நான் மிகுந்த திரவியத்தினாலே இந்த ஸ்லாக்கியத்தை சம்பாதித்தேன்" என்றான். அதற்கு பவுல், "நானோ இந்த ஸ்லாக்கியத்திற்குரியவனாக பிறந்தேன்" என்றான். இப்போ நம்ம நாட்ல வந்து அந்த குடியுரிமை, ஒரு தேசத்தினுடைய குடியுரிமை, நம்ம எந்த தேசத்துல பிறக்கிறோமோ அந்த குடியுரிமை நம்மளுக்கு இருக்கு. ஆனா, இப்போ நம்ம ஒரு தேசத்துல பிறந்து, இன்னொரு ஒரு தேசத்திற்கு போய் அந்த நாட்டினுடைய குடியுரிமையை நம்ம பெறணும்னா,
ஒரு சில நாடுகள்ல சில வருஷங்கள் இருந்தா அந்த குடியுரிமை கிடைக்கும். ஒரு சில நாடுகள்ல ஒரு பெரிய தொகையை கட்டி அந்த குடியுரிமையை பெற்றுக்கொள்ளலாம். அப்போ அததான் இந்த சேனாபதி சொல்றாரு. நான் வந்து மிகுந்த திரவியத்தினால் அப்போ நான் வந்து ஒரு பெரிய அளவு பணத்தை கொடுத்து இந்த ரோமன் என்கிற அந்த ஆ குடியுரிமையை நான் பெற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொல்றார். அப்போ அதுக்கு தான் பவுல் சொல்றாரு, நான் வந்து பிறப்பிலான் பெற்றுக்கொண்டேன். அப்போ நான் பிறந்ததே அந்த ரோம சாம்ராஜ்யத்துக்குள்ள தான் பிறந்தேன் அப்படின்னு சொல்றாரு. அவனை அடித்து விசாரிக்கும்படி எத்தனமாய் இருந்தவர்கள் உடனே அவனை விட்டுவிட்டார்கள். சேனாபதி அவன் ரோமன் என்று அறிந்து அவனை கட்டுவித்ததற்காக பயந்தான். அப்போ இது வந்து நியாயமில்லாத ஒரு காரியம். அப்படிங்கிறதுனால ஒரு பயம் உண்டாயிருச்சு. அவங்க விசாரிக்காம செஞ்சுட்டாங்க அப்படின்னு. பவுலின் மேல் யூதரால் ஏற்படுத்தப்பட்ட குற்றம் இன்னதென்று நிச்சயமாய் அறிய விரும்பி, அவன் மறுநாளிலே அவனை கட்டவிழ்த்து, பிரதான ஆசாரியரையும் ஆலோசனை சங்கத்தார் அனைவரையும் கூடி வரும்படி கட்டளையிட்டு அவனை கூட்டிக் கொண்டு போய் அவர்களுக்கு முன்பாக நிறுத்தினான். நம்ம முந்தின அதிகாரங்கள்ல தியானிச்சிருக்கோம். அப்போஸ்தலர்களுக்கு வந்து பிரச்சனை வந்த பொழுது, ஜனங்கள் கலக்கம் உண்டான போது, அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, பிரதான ஆசாரியரும், ஆலோசனை சங்கத்தாருன்ட்டு இருப்பாங்க. அவங்க தான் முடிவு பண்ணுவாங்க. என்ன குற்றச்சாட்டு பண்ணாங்க, அதுக்கு என்ன தண்டனை குடுக்கணும். அப்போ அதே போலவே பவுலையும் அப்படி போய் நிறுத்துறாங்க. இவர் என்ன குற்றம் பண்ணார் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக. அதுதான் இதுல எழுதப்பட்டிருக்கு. நாம் இதோட இந்த அதிகாரம் முடிவடைகிறது. நாம் ஜெபித்து முடிப்போம். அன்புள்ள இயேசப்பா, இந்த நேரத்திற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் தேவனே. எங்களுக்கு நீர் கற்றுக் கொடுத்திருக்கிற காரியங்களுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்மை துதிக்கிறோம். பவுல் எப்படியாக தன்னுடைய சாட்சியை உங்க நாம மகிமைக்காக அவர் பகிர்ந்து கொண்டது போல, நீங்களும் எங்களுடைய வாழ்க்கையிலே எங்களை ரட்சித்த விதங்களையும், சந்தித்த விதங்களையும், நீர் சொல்லுகிற நபர்களுக்கு நாங்கள் பகிர்ந்து கொள்ளக்கூடிய கிருபைகளையும், பெலனையும் எங்களுக்கு தாரும். துதிகன மகிமை எல்லாம் உமக்கே ஏறெடுக்கிறோம் அப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். நல்ல பிதாவே. ஆமென்.